வணக்கம். திருநெல்வேலி மாநகர காவல்துறைக்கு இந்த பதிவு. கடந்த 1ஆம் தேதி ஒரு சமூக விரோதி ஜங்ஷனில் நின்று தேசிய தலைவர்களான பசுமோன் முத்துராமலிங்க அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இழிவாக பேசிட்டு போயிருக்கான். தென் தமிழகத்தில் சாதிய மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அதுவும் சீமான் சொல்லி தான் பேசியிருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தற்போது 18 நாட்கள் ஆச்சு திருநெல்வேலி மாநகர காவல்துறை நீங்கள் கைது செய்யலை. இது உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை குறைக்குமா குறைக்காதா? பொதுமக்களிடையே ஒரு சாதிய மோதலை உண்டு பண்ண நினச்சவனை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் சமூகத்துக்கிடையே உங்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பல்வேறு வழக்குகளில் டிக்டாக் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க டிக்டாக் பண்ணான்னு சொல்லி வீடு புகுந்து கைது பண்ணி சிறையை வச்சிங்க. அந்த பையனை பிடிக்க முடியல, அவங்க அப்பா பிடிச்சி வச்சு மிரட்டி உள்ளே வச்சிருக்கீங்க. இப்படிதான் உங்களுக்கு. அதெல்லாம் நான் குற்றம் செஞ்சவனே சரி ரைட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தில் அது நாங்களும் அதை ஒரு சில விஷயத்தில் கண்டிச்சிருக்கோம், செய்கிறோம், ஏற்றுக்கிட்டும் செஞ்சுருக்கோம் குற்றத்தின் தன்மையை கருதி. ஆனால் இவன் எந்த அளவுக்கு தேசிய தலைவர்களை பேசியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு மதிப்பு குறையாக இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. உங்களால் திருநெல்வேலி மாநகர காவல்துறையால் தமிழக அரசுக்கும் கெட்ட பேர், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கெட்ட பேர். அதனால் உடனடியாக ஏன் நீங்கள் அவனை கைது பண்ண முடியும்? அதாவது உங்களால் கைது பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு அவன் பேசிக்கிட்டீங்களே ஃபோன் பண்ணி சொன்னோம். உங்கள் காவலர்களுக்கு மாநகர காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் பேசி நிற்காதில் அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். அன்றைக்கே அதில் நிற்கிற காவலர்கள் அவனை போய் பிடிச்சி 2 பூசியை கொடுத்து ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த போராட்டங்கள் எங்களுக்கு தேவையா? நான்லாம் போராட்டம் ஏன் பண்ணாமல் இருக்கேன் தெரியுமா? அவன் அவன் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அவன் அதாவது எப்படின்னா ஒரு சமூக விரோதி. அவனை நம்ம போராட்டம் நடத்தி அவனை பெரிய ஆளாக்க விரும்பலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் போராட்டங்கிற வார்த்தையை இன்னும் வரைக்கும் நான் எடுக்காமல் இருக்கேன். அப்படி இருந்தும் என்னுடைய கட்சியை சேர்ந்த போராளிகள் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்திருக்காங்க. அதனால் மாநகர காவல்துறை மீது எங்களுக்கு, அதாவது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த சமூக விரோதியை எங்கே இருந்தாலும் கைது பண்ணுங்க. அவன் சவால் விட்டான். நான் அந்த மாதிரி வாங்கடா பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டான். எங்கே போய் இருக்காமுன்னு யாருக்குமே தெரியல. தமிழ்நாடு காவல்துறைக்கே தெரியலன்னா அப்போ எந்த இடத்துல போய் புதரில் பதுங்கி கிடப்பான்னு நீங்களே பாருங்கள். சரி, அதை விட்டுருவோம். இன்றைக்கி அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லி, உள்துறை செயலாளர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தையும் முடக்கிறாங்க. அப்போது இது ஏன் இப்படி? அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு இழிவு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் பொங்கிடுது. அப்போ பிசி எம்பிசி மக்கள் உங்களுக்கு வேண்டாமா? வாக்கு வங்கி வேண்டாமா? ஏன் அப்படின்னு நினைக்க முடியும்? அப்போ பிசி எம்பிசி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் நீங்கள் எங்களுக்கான உரிமைகளையும் எங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுப்பீங்களா? அது என்னன்னு தெரில. அதனால் சமூக நீதியை காக்கணுங்கிற ஒரு அரசு கண்டிப்பான முறையில் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்படி உங்களுக்கு அரசன், ஒரு நாட்டோட அரசன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு சமூக விரோதி இவனை கைது பண்ண முடியும். 18 நாளாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையால் இவனை கைது பண்ண முடியலன்னா அப்போ என்ன நோக்கத்தில் இவனை இன்னும் நீங்கள் சிறையில் அடைக்காமல் விட்டுருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், சட்ட ரீதியாக போகணும். அவன் பேசின தண்டனைக்கு, அவன் பேசின வார்த்தைக்கு அவன் தண்டனை அணிவிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம், எங்கள் மக்களுடைய நோக்கம். எண்ணற்ற எங்களுடைய மக்கள் போராட்டம் நடத்துனாங்க, எங்களுடைய அமைப்பு தலைவர்கள் போராட்டம் நடத்துனாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடுவது தப்பா சொல்லுங்கள்? இப்போ இன்றைக்கி ஆப்பநாட்டு மரவர் சங்கம் கிட்டத்தட்ட 448 கிராமம் எல்லோரும் நாங்கள் போராட போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது யாருக்கு இது கெட்ட பேர் ஏற்படுத்தும்? திமுக அரசாங்கத்தை கெட்ட பேர் ஏற்படுத்தும். உளவுத்துறை நீங்கள் எல்லாருமே நீங்கள் சிஎம்முக்கு கரெக்டான ஒரு தகவலை கொண்டு போங்க. வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி எந்த சமுதாயம் திமுகவுக்கு செலுத்துங்கிறத நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க. நீங்கள் நினைக்கிற மணிக்கு ஒரு சில குறிப்பிட்ட சமூக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அவங்கள நம்பி நீங்கள் முக்குளத்தூர் வாக்குகளை இழந்துடாதீங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். முதல்வருக்கு நான் அதைத்தான் சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி
சமூக விரோதிகளை விட்டு வச்சிருக்குது என்பது வந்து அரசாங்கத்துக்கு நல்லதில்லை. அதனால் இம்மிடியட்டாக அவனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்கோணத்தோட சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.